Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 5 விதமான சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு விதமான சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்ல நல்லா சூப்பரா நம்ம டிஃபரண்டா செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எல்லா சட்னியும் செய்யிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்திலே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷா நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். வாங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல 5 விதமான சட்னி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகா, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முதல்ல இது 3ஐயும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகா தேங்காவை ஓரளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். மூணு பல் பூண்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது சட்னியை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாய் எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வதங்க தக்காளி வந்து கம்மியாயிடும், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது சட்னி தாளிச்சிக்கலாம். இந்த கார சட்னி வந்து நம்ம தாளிக்காமல் கூட சாப்பிடலாம், ஆனால் தாளிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். கார சட்னி பாருங்கள், வெறும் 3 பொருள் தான். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இந்த 3 பொருளை மட்டுமே வச்சு நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை முடி தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப காரமான பச்சை மிளகா, அதனால் நான் 3 சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு. முதல்ல தேங்காவை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா பொட்டுக்கடலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்டியாக புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு நம்ம தேங்காய் சட்னி செய்வோம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்து நம்ம சட்னி அரைக்கும் பொழுது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நான் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கூட சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா சூடாகட்டும். வதக்கி வச்சுருந்த எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு அதே கடாயை நான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயிலே செய்யும்போது பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதும் அரைச்சி வச்சிருக்கிற சட்னி இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சட்னியை வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 2 மிளகாய் அப்படி இல்லைனா 3 சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பூண்டு சட்னிக்கு தோசை தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் சட்னி தொட்டுக்கிட்டாலே போதும், நிறைய தோசை சாப்பிடலாம். 1 ஸ்பூன் சட்னிக்கே நம்ம 2 தோசை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சட்னி ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளி வெள்ளை புளி சேர்த்துக்கோங்க. கூடவே நார்மல் மிளகாக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் நீங்கள் பூண்டு சட்னி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் எடுத்து நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். வெங்காயம் நல்லா சூடாகட்டும். இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன்.
இந்த அளவுக்கு தேங்காவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வதக்கி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நீங்கள் வேணும்னா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சிக்கிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை வந்து சட்னியில் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சின்ன வெங்காயம்லாம் போட்டு நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இனி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்பொழுது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே வேணாம். டக்குன்னு ஒரு சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த 5 விதமான சட்னி செய்யறதுக்குமே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ரொம்ப அதிகமாகலாம் டைம் ஆகாது. ரொம்ப டேஸ்டியாக 5 விதமான சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.